இப்போ பச்சை மிளகா விலை தானே. மிளகா என்ன? 100 ரூபா 150 ரூபா. மிளகா என்ன? நான் ஒரு நாளும் விடிய வந்துடுவேன். இங்க வந்துட்டு எனக்கு ஒரு கூட தன்பு தகுவோம் தான் போறது. அதுல 1 ஏக்கர் தான் வச்சிருக்கேன். அதுல ஒரு குத்தகை காணி 3 ஏக்கர் தான் வச்சிருக்கேன். சந்திக்காங்க அங்க குளத்துல இருந்து தண்ணி அடிச்சு இதுல இருந்தா அள்ளி கொடுக்குறது பட்டையால. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் புலக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பகுதியில் நிற்கிறோம். அந்த வீதியால் நாங்கள் பரந்தன் நோக்கி பயணம் செய்யும் பொழுது ஒரு தோட்டம் ஒன்றை பார்த்து நாங்கள் அப்போ அந்த தோட்டத்தில் வந்து ஒரு ஐயா நிற்கிறார். அந்த தோட்டக்கார ஐயா வந்து நிறைய பயிர் இங்கே வச்சிருக்கிறார். பார்க்க போனால் குறிப்பாக மிளகாய் பயிர் நினைக்கிறேன், அதோட வந்து பூசணி பயிர், இப்படி நிறைய பயிர் வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த தோட்டத்துக்காக நிற்கிறோம் பாருங்க. இப்போ போய் அந்த ஐயாட்ட கேட்க போகிறோம், இந்த ஐயாவுடைய இந்த விவசாய அனுபவங்களை பற்றி, தொழில் அனுபவங்கள் எல்லாத்தையும் கேட்டு அறிய போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறது மூலமாக ஐயாவுடைய அந்த தொழில் விஷயங்களை பற்றியும் இந்த விவசாய அனுபவங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். இது வரைக்கும் அங்கே சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போய் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கிறவங்களே. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தம் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் ஓடம். யாழ்ப்பாணம் வெளியாமாம். வெளிக்காமமா? நாங்களும் யாழ்ப்பாணம் தான் வாரம். யாழ்ப்பாணம் ஓடம். நெல்லியடி. இந்த பகுதியில வந்த நாங்கள் இப்ப பிறந்தன் போறோம். பார்த்தோம் தூரத்துல இருந்து பார்க்க தெரிஞ்சது ஒரு பெரிய தோட்டம். அதான் வந்த நாங்கள். இது கொஞ்சம் ஏற்ற மாதிரி இடம் தானே என்ன, அதெல்லாம் இந்த வீதியால போக தெரியுது பார்க்க. இப்ப நீங்கள் கல்யாணம் செய்திருக்கிறது பூனரியா? என்ன உங்களோட சொந்த தரையோ? இது அதுக்கு அங்கால பொங்கல் தெரியுதுல்ல, அங்க எதுவும் பயிர் வச்சுக்கிறீங்களோ? அங்க இன்னும் வைக்கல. அங்க என்ன கொஞ்சம் மழை பெய்தா கொஞ்சம் பிரச்சனை. இது நீங்கள் தொடர்ச்சியா நீங்களும் செய்து வரீங்களோ? நான் முதல் வேற யாக்கள் செய்த, இந்த வருஷம் நான் தான் செய்தாது. என்னென்ன பயிர் வச்சுக்கிறீங்க? இது வந்து பூசணி. என்ன இது பூசணி. எத்தனை ஆண்டு நீங்க இதுல? பூசணி இதுல ஒரு 450 நிலையம் இருக்கு. வச்ச எவ்வளவு காலம் இது? இப்ப இது வச்சு இனி மழை இல்லாட்டால் 2-3 நாளைக்கு ஒருக்கா இறைக்கணும். என்ன இப்ப மழைன்னு சொல்லிக்க உங்களுக்கு பெருசா சிரமம் இல்லை? இல்ல சிரமம் இல்லை. இனி மழை கொஞ்சம் குறைஞ்சிரும். என்ன குறைஞ்சிரும். சித்திரைக்கு பெய்யும் நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை. இப்ப இனி வந்தையா இறைக்கணும்னு சொன்னா வந்து நீங்க என்ன மாதிரி இப்ப விடிய காலமா ஒரு நாள் வந்து இறைக்கத்தான் பண்ணணும். எனக்கு குளத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தானே, பக்கத்துல உளம் இருக்குது. இது குளம் தானே, அது அந்த அந்த குளம் தான். நான் ஒரு நாளும் விடிய வந்துடுவேன். இங்க வந்துட்டு எனக்கு ஒரு கூட தன்பு தகுவோம் தான் போறது. அப்ப சாப்பாடு சாப்பாடு வீட்டு இருந்து வேற வீடு மிளகாய்க்கு என்ன மாதிரி இதுகளுக்கு? அது அப்படித்தான் ஒரு 4-5 நாளைக்கு ஒருக்கா ரைக்கணும். இப்ப மழை பெய்தபடியால் ஈரம் இருக்கா பிரச்சனை இல்லை. நல்லபடியா பராமரித்தால் ஒரு நாங்கள் இப்ப 8,750 அதுல வடிவா காய்ச்சி அப்படி ஒரு 2,500-3,000 கிலோ. இனி விலையும் ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். என்ன அதால நோயில் வாரம் என்ன மாதிரி இருக்கு? இந்த வண்டுகள் எதுவும் இருந்தா மருந்து அடிக்கணும். அது வந்து இப்ப என்ன மாதிரி இப்ப சாதாரணமா வந்து நீங்கள் வண்டன்னு சொன்னா வந்து எல்லாத்துக்கும் தொடர்ச்சியா வரும். ஒன்றுக்கு வந்தா எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் அப்ப ஃபுல்லா நீங்க ஏதாச்சும் அடிக்கணும்னு சொன்னா அவ்வளவு கிட்ட முடியும். அடிக்கணும்னு சொன்னா மருந்து அடிக்கிறேன்டாலோ மருந்து என்ன நாங்களா நேப்பா மழை அடிப்போம் ஸ்ப்ரேயரால. எனக்கு பிடிக்காது. இதுக்கு ஒரு 2 கப்பி எப்படி சொல்லுவாங்க ஸ்ப்ரேயரால 3 மாசத்துக்கு சரியா வரையா பரவாயில்லைதான். 100 ரூபாய்க்கு மேலே போகும் கிலோ. சில வேளை
20-30 போவோம் என்ன ஒரு நேரத்தை பொறுத்து என்ன என்ன கண்டுதான் கொடுக்கலாம் முடிச்சாரு நீங்க என்ன இங்க வந்து இந்த வேற வெங்காயங்கள் அந்த வெங்காயம் இது உள்ள பெருசா வைக்கலாம் வெங்காயம் இப்ப நீங்க கூடுதலா செய்யறோம்ல பூசணி சொல்றது இப்பதான் முதல்ல செய்றீங்களா இதுக்கு முதல்ல செஞ்சீங்க முதல் போன வருஷம் அதுக்குள்ள என்ன மாதிரி வந்தது உங்களுக்கு பூசணி கொஞ்சம் பிழைச்சு போட்டு பத்த போட்டு நான் பத்த போட்டு நல்லா பத்த நல்லதா அதுல முன்னுக்கு போட்டுருக்கா பத்தாது அஞ்சு மேல போட்டுருக்கீங்க என்ன இது நான் 2-3 வருஷமா போடுறேன் பரவாயில்ல ஒரு டின் போட்டா கொஞ்சம் ஒரு 2500-3000 கிலோ கொடுக்குவேன் நான் 2 பைக்கை பிந்தி போச்சு 30 அப்படிதான் அந்த சீசன் பிந்தினால் மாரியில போட்டால் இப்ப இந்த வெயில் 3ஆம் மாசம் பங்குனி மாசம் அதுக்குள்ள எல்லாம் நல்ல விலையா இருக்கும் இந்த வெயிலுக்கு என்ன அது வெயில் காலம் எல்லாம் தேடுவாங்க அதுக்கு தேட மாட்டாங்க தண்ணியோட ஆக்கணும் உங்களுக்கு தண்ணி இங்க வந்து குளங்கள் இருக்க பிரச்சனை இல்லை இந்த கிணத்து பிரச்சனை ஒண்ணும் இல்லை இப்ப நீங்க வருஷம் ஃபுல்லா அப்படி இந்த குளத்துல எடுக்கலாம் பிரச்சனை இல்லை எடுக்கலாம் பெருசா இதுல 2-3 போட்டிருந்தேன் அப்ப தண்ணி நிக்கும் பத்தாது பத்தி போகும் கடைசி மட்டும் முறைக்கலாம் நாங்க கடைசி மட்டும் அதுக்கிட்ட கையை விட்டுட்டு வந்தேன் விட்டுருவீங்க என்ன இங்க தமிழக சட்டப்படி இருக்கு நல்ல இப்ப வயல் வெட்டு சீசன் தானே என்ன இப்ப ஓரளவு வெட்டி முடியுது நான் இந்த அரிய வெட்டும் அங்கால வயல பிழைச்சிருக்கு அதுல 1.5 ஏக்கர் வச்சிருக்கேன் அதுல ஒரு குத்தகை காணி 3 ஏக்கர் வச்சிருக்கேன் சந்திக்காங்க இந்த வெட்டுவோம் எல்லாம் கழிச்சு இருந்தாலும் மிஷின் இந்த மாதிரி மிஷின்லாம் பண்றீங்க என்ன இவன் மிஷின்லாம் பண்ற கூட அது முந்தி கலந்தான் கையால இப்ப எல்லா இடத்துலயும் கையால வெட்டுறாங்களே பிடிக்கல என்ன பிடிக்கல அது சரி என்ன இது இப்ப இங்கெல்லாம் என்ன மாதிரி இப்ப மிஷின் வந்து இப்ப என்ன மாதிரி அளவு போகுது இப்ப எவ்வளவு ஏக்கருக்கு 13,000 ஏக்கருக்கு 13,000 ஐயா இப்ப ஒரு ஏக்கருக்கு 13,000 சொன்னால் அந்த ஒரு ஏக்கரும் வெட்டி முடிக்க எவ்வளவு நேரம் பிடிக்க மாட்டீங்க ஒரு ஏக்கர் வெட்டவோ விழாமல் கொள்ளாமல் அப்படியே நிலையா நின்றுதான் ஒரு 1.5 மணி தண்ணி இது வந்தா தான் கொஞ்சம் விழுந்து இருந்தா தானே ஆறுதல் வெட்டணும் நிக்கிற அருவி என்ற ஓடி வெட்டுவான் ஆனா வந்து இப்ப தண்ணிகளுக்கு விழுந்தோன்னு சொன்னால் அப்புறம் மிஷினா வெட்டலாம் என்ன அது அப்புறம் கூட என்ன சரியான தண்ணிகள் என்ன கால் இஞ்சும் போயிடுச்சு இப்ப இந்த பூசணி இருக்குதானே இது வந்து இப்ப ஒன்றுக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கும் 4 அடி சச்சதுரமா 4 அடி இருக்கும் என்ன கொடி அப்படி பெருசா படம் தானே இதுக்குள்ள வச்சா பெருசா காய்க்கிறதன் மயம் குறைவா இருக்கு நெருக்கி வச்சா காய்க்காது இது வந்து இப்ப கொடி பறவை விட்டுட்டு இப்ப நீங்க பிறகு நகர்ந்து பிடிச்சி எங்கேயாவது நோட்டு விடுவோம் தானா வரும் என்ன அப்படி தானா வரும் இப்ப காயெல்லாம் கேட்க தொடங்கினா பிறகு நோயில் வருமோ காய் வரும் நோய் சில வேலை வரும் வந்தாலும் நெரிக்கணும் இந்த டைம் தானே இந்த டைம் தான் நீங்க செய்யறீங்க 10 வச்சு அங்கெல்லாம் இருக்கு என்ன எத்தனை கண்டு இருக்கு இல்ல நான் ஒரு தின் வண்டி எனக்கு இடம் மட்டா போயிட்டு அரைவாசி ஒரு ஆளு கொடுத்துட்டு அரைவாசிக்கு நான் வண்டி போட்டு அப்படியா அது ஒரு சின்ன விழா ஒரு டின் அதுக்கு நான் பெருசா தோட்டத்திலே எந்த மினக்கறேன் இல்ல முதல் கண்டு வச்ச ஸ்டால்ல எல்லாம் மழை பெய்யாதே கிடையாது மழை தண்ணியே நன்றது நான் கூலி வேலைக்கு போனது மருந்தடிக்கக்குள்ள போறது இப்ப ரெப்பண்டா ரெப்பி டைம் விட தன்மதம் கூலி வேலை போனா நட்டம் இல்லை என்ன பிரச்சனை இல்லை என்ன இது நான் முதல் போட்டு செய்யறேன் நட்டங்களை வருவேன் என்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கே வைக்கலாம் மேட்ச் போட்டு மிளகாய் எப்படி இங்க கொடுத்து இருக்கடா இப்போ பச்சை மிளகாய் விலை தானே மிளகாய் 150 ரூபா மிளகாய் இது கொஞ்சம் பாத்தி கட்டுறதுல வந்து மினக்கட்ட வேலையா நேருக்கு வேற ஒண்ணும் எல்லாம் சரியா கணக்கு வேற ஒண்ணும் என்ன தெரியும் நூல் எல்லாம் கட்டித்தானே செய்வீங்க என்ன கேக்கல நூல் கட்டுறது இப்ப வந்து இப்ப இந்த கண்டுக்கு நீங்கள் இப்ப சாதாரணமா வந்து ஒரு நாள்லயே பாத்திட்டு முடிச்சிருவீங்களோ கட்டிடல புல்லு புடுங்குற வேலை இல்லாட்டால் கட்டிடலாம் பாத்தி கட்டல மிளகாக்கண்டெல்லாம் இந்த புல்லு புடுங்காமல் சாப்பிட்றதா இருந்தால் 2 நாள்ல தாரிடுவேன்
2 நாள்ல சாருன்னு தான் சாரு தான் பாத்தி எடுத்தது. இது வந்து இப்போ மிளகாய் வந்து எத்தனை ஆண்டு இருக்குன்னு சொன்னீங்க? 9,000 இருக்குன்னு. இப்போ மிளகாய் இது வந்து என்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன அளவில் வைக்கிறோம் ஒரு ஆண்டு? இது 1.5 அடி கொண்டு வச்சாங்க. 1.5 அடி கொண்டு. இப்போ வச்சு எத்தனை மாதம் இது? 1.5 இல்லை 2 அடி. இப்போ வச்சு எத்தனை மாதம்? கார்த்திகை. ஆனால் இப்போ காய்ச்சிருக்கு என்ன கொடுக்குறீங்களா? இப்போ என்ன சொன்னா வந்து பொதுவாக வந்து 6 மாதத்துக்கு கிட்ட பெருமன்னு சொல்லுவாங்களா நம்மளே கிலோவுக்கு 3 மாதத்துல காய்க்கும் என்ன எல்லா கண்டுமே காய்ச்சிருக்கு என்ன. இப்போ மிளகாய் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுன்னு வாரீங்க என்ன உங்க கால அனுபவங்கள் தெரியும் பிரச்சனை இல்லை என்ன. இப்போ நான் நிறைய இடங்களை பார்த்துருக்குறோம். இப்போ இதுக்கு வந்து மருந்து என்ன மாதிரி செலவு? மருந்து அடிக்க தம்ம இந்த மஞ்சள் என்ன மருந்து என்ன செலப்படம் செலப்படம் இது வந்து குழி வந்து வெட்டிக்கு என்னத்துக்கு இது? இது என்னண்டா இந்த கண்டு சின்ன இருக்கேன் வீட்டுல தண்ணி அவங்க குளத்துல இருந்து தண்ணி அடிச்சு இதுல இருந்தா அள்ளி ஊத்துறது பட்டையால குளத்துல தண்ணி எடுத்து போட்டு இதுக்கு நிரப்பிட்டு அந்த கிழங்கு இந்த கிழங்கு நிறைஞ்ச உடனே இதுகளுக்கு அள்ளி ஊத்துறேன் பட்டையா. நல்ல ஐடியா. 2 அங்க எங்க கிடங்கு இருக்கானே அதுல ஒரு கிடங்கு அது 2 கிழங்கு ஊத்துனா அள்ளி ஊத்த காணும் எனக்கு. இந்த பகுதியில் பாருங்க ஐயாவுடைய அந்த தோட்டத்துடைய வேலியை பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. அதாவது பழைய காலத்து முறையில் பாருங்க இந்த வடலி ஓலைன்னு சொல்கிறது. இந்த வடலி ஓலையை தான் அடைச்சிருக்கு பாருங்கோ தோட்டத்துக்கு. அப்படி இங்கே பார்த்தோம்னு சொன்ன பாருங்கோ இதால் வயலுக்கு வாகனங்கள் போன அடையாளங்கள் இருக்குது பாருங்கோ. டிராக்டர் இந்த வெட்டு மிஷின்லாம் போன அடையாளங்கள் இருக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் பாருங்கோ ஐயாவுடைய தோட்டத்துக்கு தண்ணி இறைக்கிற அந்த குழாய் வருது பாருங்கோ. ஐயா முதல்ல வீடியோவில் சொல்லியிருப்பார் இந்த தண்ணி இறைக்கிறது வந்து குளத்துலாம் இறைக்கிறது பாருங்க. இந்த குளம் அங்கே இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 300 மீட்டருக்கு தூரத்துக்கிட்ட இந்த குளம் இருக்குது பாருங்கள். இந்த கருத்தை குழாய் போகுது. இந்த குழாய் மூலம் தான் ஐயா தண்ணி இறைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வன்னி பகுதிகளில் எங்கேயுமே விவசாயம் செய்யக்க இந்த தண்ணிக்கு பெருசாக தட்டுப்பாடு பிரச்சனை வராது. ஏன்னு சொன்னால் குளங்கள் இருக்கிறது வளமை வன்னி பகுதிகளில். அதே மாதிரி தான் இந்த பகுதியிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து குளம் இருக்குது. அந்த ஐயா செய்கிற அந்த தோட்டத்துக்கு இந்த குளத்துலேருந்து தான் தண்ணி வருது பாருங்கோ. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ. இதுதான் ஐயாவுடைய இந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த குழாய் அப்படி இங்கே வருது பாருங்கோ. அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கோ குளம் இருக்குது பாருங்கோ. ஓரளவு பெரிய குளம்தான். இந்த குளம் தண்ணின்றது வேலைக்கு வற்றாதான் ஐயா சொன்னவர். அதால் ஐயாவுக்கு தண்ணி தட்டுப்பாடு பெருசாக பெறாது.